இல்லை, இப்போ தேர்தலில் பணத்தை வைத்து வாக்காளர்களை வாங்கிவிடலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல ஆண்டு காலமாக அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இரண்டு கட்சிகளும் மாறி மாறி பல வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வருவதை பார்க்குறோம். இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியோ ஏதோ அவர் ஏழை மக்களின் அப்பாவாக இருக்கிற மாதிரி, எளிய மக்களின் அப்பாவாக இருக்கிற மாதிரிலாம் ஒரு பிஆர் ஒர்க் செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் அதற்கு அந்த வார்த்தைக்கு ஏற்றார் போல் உண்மையிலேயே நீங்கள் நடந்துக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. இன்னைக்கு ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்கள் இந்த ரேஷன் துறையில் எளிய மக்கள் வாங்கக்கூடிய ரேஷன் பொருளில் இல்லை ரேஷன்ல அந்த பொருளை போக்குவரத்து செய்யறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. 992 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறோம். கிட்டத்தட்ட 598 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அவங்களுக்கு டெண்டர் வழங்கப்படுகிறது. டபுள் த ரேட், 310 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அதிகமாக இவங்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்போ 4 முறை ஒரு 30 லட்சம் டன் 4 முறை ட்ரிப் அடிக்குது அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. இல்லை 40 லட்சம் டன் 4 முறை ட்ரிப் அடிக்குதுன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கணக்கு வெவ்வேறு சினாரியோ போட்டுட்டு எப்படி 600 கோடியிலேருந்து 1200 கோடி வரை அரசாங்கத்துக்கு இதில் இழப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஒரு ரேஷன் கடை இருக்குன்னா அந்த ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய எவ்வளோ மக்கள்னு அரசாங்கத்துக்கு தெரியும். ஒவ்வொரு கார்டுக்கும் என்னென்ன என்டைட்டில்மெண்ட் அரசாங்கத்துக்கு தெரியும். அப்போது ஒரு கார்டு வைத்திருப்பவர் அவர் முதல் நாள் போனாலும் அவருக்கு பொருள் கிடைக்கணும், 30வது நாள் போனாலும் அவருக்கு பொருள் கிடைக்கும். இன்னைக்கு 20ஆம் தேதி போனால் ரேஷன் கடையில் பொருள் கிடைக்கிறது கிடையாது. அடிச்சுக்கிட்டு முதல் ஒரு வாரத்துக்குள்ளேயே போகணும். ஏன் போகணும்? அதில் 39 நிறுவனங்களுக்கு நாங்கள் ஒப்பந்தம் வழங்கியிருக்கிறோம், 39 மண்டலங்கள்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நான் உங்களுக்கு காமிச்சேன் 3 நிறுவனங்களுக்கு தான் 39 மண்டலங்களையும் கொடுத்துருக்கிறேன். ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி 39 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டதுன்னு அப்பட்டமாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பொய் சொல்லி முதலமைச்சருக்கே கடிதம் அனுப்புகிறார். தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த போர்டோட இன்வெர்டர் போர்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு போர்டு தமிழ்நாடு கிறிஸ்டி வாணிப கழகம், தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் சொல்லி இவர் தான் குமாரசாமி, இவங்க 2 பேர் தான் அவருடைய ஊழலை காப்பாற்றுவதற்காக ஊழலுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம கேள்வி என்னன்னா, இதுதான் இவர்கள் இவ்வளவு ஊழல் செய்வதால், இவ்வளவு திருட்டு வேலை செய்வதால் உண்மையை நாம் பேசும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உண்மை சுடும். ஏனென்றால் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது எளிய மக்களுடைய பணம். சமூக நீதினு நீங்க பிஆர் வேலை மட்டும்தான் செய்யறீங்களே தவிர சமூக அநீதியின் உச்சம்னு அது இதுதான். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆன்டி கரப்ஷன் என்ஜிஓவாக இருக்கக்கூடிய அறப்போர் இயக்கத்தின் இயக்குநராக இருக்கக்கூடிய நம்ம ஜெயராம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது உங்கள் ட்விட்டர் பேஜில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே தேர்தலுக்கு காசு கொடுப்பவர்கள் திருடன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்க. என்ன அர்த்தத்தில் சார் போட்டிருக்கீங்க, அதை சொல்லணும் ஃபஸ்ட்டு. இல்லை, இப்போ தேர்தலில் பணத்தை வைத்து வாக்காளர்களை வாங்கிவிடலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல ஆண்டு காலமாக அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இரண்டு கட்சிகளும் மாறி மாறி பல வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வருவதை பார்க்குறோம். திருமங்கலம் ஃபார்முலா கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆர்கே நகர் ஃபார்முலா, இப்போ ரீசெண்டாக ஈரோடு ஃபார்முலா, ஈரோடு ஈஸ்ட் ஃபார்முலா. அப்போது நாம் மக்கள் மத்தியில் இப்போ ஒரு பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறோம். ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் நாங்கள் போய் ஒரு நேர்மையான சமூகம் அமைய வேண்டும் மக்களாகிய நாம தான் நினைக்கிறோம். அப்போ நாம் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியை நீங்கள் எடுங்க அப்படிங்கிறத ஒரு உரையாடல் வடிவத்தில் அவங்களோட பேசி அவங்க அதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பேசி நம்ம தன்னார்வலர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்போ 20 மாவட்டங்களில் துவங்கியிருக்கிறோம் இது வரைக்கும். அதே நேரத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் திருடன், பணம் கொடுப்பவர்கள் இதுலேயே நாங்கள் ஒரு கேள்வி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு அந்த பணம் எப்படி வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மக்கள்கிட்ட கேட்குறோம் அந்த உரையாடலில். அதில் முதல் அவர் உழைத்து சம்பாதித்தது அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தி திருடியது அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஷன். இது வரைக்கும் உழைத்து சம்பாதித்தன்னு நான் ஒருத்தர் கூட சொல்லி கேட்கல. மக்கள் ஒருவர் கூட அவர் உழைத்து சம்பாதித்த பணத்திலிருந்து தான் எங்களுக்கு பணம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலை. அப்போ இது எல்லாமே என்னது? திருட்டு பணத்தை திருடனாக இருப்பவர் அதை திருடி அதை தான் மக்களுக்கு வாக்குக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம அரசு கஜானாலேருந்து அந்த பணத்தை திருடி தான் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகே சார், அவங்க தேர்தலுக்கு பணம் கொடுக்குறவங்க திருடன் அப்படின்னா அது தெரிஞ்சே வாங்குறவங்க என்னன்னு சார் சொல்ல முடியும்? அப்புறம்
சரி, வாங்கக்கூடியவர்கள் மத்தியில் அதுதான் நம்ம வந்து விழிப்புணர்வு இப்போ ஏற்படுத்துகிறோம். நம்ம வந்து அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோம்னா, அப்போ அதுக்கு அடுத்த கேள்வியை நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அப்போ அந்த திருட்டு பணம் என்று தெரியுது உங்களுக்கு, அந்த பணத்தை ஓட்டுக்கு பணமாக நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுதா அப்படின்னு வந்து கேட்குறோம். இது நான் ஈரோடு ஈஸ்டில் போய் பண்ணும்பொழுது கூட முதல்ல ஈரோடு ஈஸ்டில் பண்ணுறோம். பண்ணும்பொழுது, சார் நீ காலையில் தான் சார் 1000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு. அன்றைக்கி காலையில் தான் 1000 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க 10க்கு 9 பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவர்களும் அது தப்புன்னு தான் நினைக்கிறேன். அப்போ குற்ற உணர்ச்சி இருக்குன்னா ஏன் இருக்குது அப்படின்னு கேட்குறோம். அது தப்பு தானே சார். அப்போ தப்பு தான்னா அதை எப்படி சரி பண்ணலாம் சொல்லுங்கள். கொடுக்குறவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா நாங்கள் நிப்பாட்டிடுவோங்க அப்படிங்கிறாங்க. கொடுக்குறவங்க நிப்பாட்டுவான்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு திரும்ப கேட்குறோம். இல்லை சார். அப்போ யார் நிப்பாட்டணும் சொல்லுங்கள். நாம தான் நிப்பாட்டணும். அந்த ஒரு நிலைக்கு அவங்கள கொண்டு வரும். கொண்டு வந்து நாமன்னா எப்படி, இப்போ நம்ம தெருவில் 30 பேர் இருக்கிறோம். யார் முதல்ல நிப்பாட்டுவாங்க? நீங்கள் உங்கள் வீட்டில் நிப்பாட்டுங்க, பக்கத்து வீட்டை விடுங்க, எதிர் வீட்டை விடுங்க. நீங்கள் அந்த உறுதியை முதல்ல எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? நான் வாங்க மாட்டேன் இந்த பணத்தை. அது அந்த பர்சனே எடுத்துட்டு போயிடுவாரு. இல்லை பக்கத்து வீட்டில் வாங்கியிருக்கிறாங்க, நான் மட்டும் வாங்கலன்னா எப்படி அப்படிலாம் யோசிக்காம, அப்போ அந்த விஷயம் இல்லாமல் நான் ஒரு நேர்மையான சமூகம் நினைக்கிறேன், நான் இதை வாங்க மாட்டேன்ற நிலைப்பாடு எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ உரையாடலாக நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு பக்கம் இன்னைக்கு சகஜம், நார்மலைஸ் ஆயிடுச்சு. அந்த நார்மலைஸ் ஆனதை ஷேக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈரோடு ஈஸ்ட் பை எலெக்ஷனில் கூட நான் போகும்போது எலெக்ஷன் கமிஷன் ரோட்டுக்கு ரோடு போர்டு வச்சிருக்கிறாங்க 100% வாக்குப்பதிவு வேண்டும்னு. ஆனால் ஒரு இடத்துல கூட ஓட்டுக்கு பணம் கொடுப்பது குற்றம், வாங்குவது குற்றம், ஏன்னா இன்னைக்கு சட்டப்படியே குற்றம், அதை வைக்கக்கூட இல்லை. அப்போ நாம் வந்து கேட்குறோம், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய. ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்கள வைக்க சொல்லணும், இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு அம்மா எங்கள்கிட்ட கேட்டாங்க, சார் ஓட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து இங்கெல்லாம் வந்து விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு ஓட்டுக்கு பணம் வாங்குறது கொடுக்குறதெல்லாம் சட்டப்படி குற்றம்னு நீங்கள் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண வேண்டியதானே, சொல்ல வேண்டியதானே அப்படின்னாங்க. நான் சொன்னால் அது ஆல்ரெடி சட்டமாக இருக்குது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் அது ஆல்ரெடி இருக்குது சட்டமாக. அப்போது அந்த சட்டம் இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இதையெல்லாம் நாம் வந்து இந்த பிரச்சாரத்தின் மூலமாக இப்போ அனைத்து மாவட்டங்களையும் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். அப்போ இது சகஜம் கிடையாது. இது வந்து ஒரு ஊர்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 40-50% வாங்க மாட்டேன்ற ஒரு முடிவு எடுத்து நாங்கள் ஸ்டிக்கர் ஓட்ட சொல்கிறோம். என் ஓட்டு விற்பனைகள்ல ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம்னு நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுங்க. அப்போ அது மாதிரி ஒட்ட வரும்பொழுது என்ன ஆகும்னா, மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து தான் 4 பேர் வாங்க மாட்டேன்னு முடிவு எடுத்தாங்கன்னா மீதி 6 பேரும் அப்போ அதை பார்த்து இவங்களா வாங்கலை, நம்ம மட்டும் ஏன் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம முயற்சி செய்கிறோம். ஒரு பல்முனை தாக்குதலாக ஒரு பக்கம் ஃபீல்டுலேருந்து பண்ணணும், இன்னொரு பக்கம் இங்கே கேண்டிடேட் கிட்ட நீங்கள் கொடுக்காதீங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இது எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே சார், சூப்பர் இனிஷியேட்டிவ்ஸ் ரொம்பயாலுமே. ஆனால் எப்படி மாறுதுன்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் சார். சார் அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா அப்பா தகரடப்பா ஆட்சி எப்பான்ற மாதிரி போட்டிருக்கீங்க. ஒரு சிஎம்மாக இருக்கார், அவர் இப்படி விமர்சிக்கலாமா சார் ஒரு வீடியோ போட்டுட்டு? அவர் ஆட்சியை விமர்சிக்கிறோம், அவர் அப்பா அப்படின்னு அவர் தான் கிளைம் பண்ணிக்கிட்டாரு. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியோ ஏதோ அவர் வந்து ஏழை மக்களின் அப்பாவாக இருக்கிற மாதிரி, எளிய மக்களினுடைய அப்பாவாக இருக்கிற மாதிரியெல்லாம் ஒரு பிஆர் ஒர்க்கை வந்து செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் அதற்கு அந்த வார்த்தைக்கு ஏற்றாற் போல் உண்மையிலேயே நீங்கள் நடந்துக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. இன்னைக்கு வந்து ஆட்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் இந்த ரேஷன் துறையில் எளிய மக்கள் வாங்கக்கூடிய ரேஷன் பொருளில் இல்லை ரேஷனில் அந்த பொருளை போக்குவரத்து செய்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. 992 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறோம். ஒரு முதலமைச்சராக அவர் இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குதுன்னா உடனடியாக பார்த்து அதில் தலையிட்டு அதில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த ஊழல் டெண்டரை ரத்து செய்யக்கூடிய வேலையை செய்திருக்கணும். ஆனால் அவர் அது எதுவுமே செய்யலை. மாறாக இப்பொழுது திமுக ஆட்சியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மினிஸ்டர் சக்கரபாணி ஆகட்டும், இப்போ முதலமைச்சராகட்டும், இந்த ஊழலை கவரப் பண்ணுறதுக்கு தான் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த ஊழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை வந்து விவசாயிக்கிட்டேருந்து வாங்கினோன்னா குடவுனுக்கு கொண்டு போவாங்க, குடவுன்லேருந்து ரைஸ் மில்லேருந்து குடவுனு, இந்த மாதிரி மாறி மாறி போகும். இப்போ இந்த மாதிரி நெல் போக்குவரத்து செய்வதற்கு ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. 39 மண்டலங்கள்லையும், 37 மாவட்டங்கள் 39 மண்டலங்களில் போடப்படுது. 39 மண்டலங்கள்லையும் கிறிஸ்டி குமாரசாமி என்று சொல்லக்கூடிய அவருடைய நிறுவனங்களான கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ், இந்த 3 நிறுவனங்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுறாங்க. இவங்களுக்கு எந்த முன் அனுபவமும் கிடையாது லாரி ஓட்டுறதுல.
ஆனால் மாறாக இவ்வளவு வருடங்களாக லாரி மாவட்டங்களில் ஓட்டி கொண்டிருந்த அனைத்து லாரி ஓனர் நிர்வாகமும், அதாவது அனைத்து கம்பெனிகளும் திறனே இல்லை, தகுதியே இல்லை என்று ஆரம்ப கட்டத்திலேயே டெண்டரை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். ஒவ்வொரு மண்டலத்திலையும், ஒரு மண்டலத்தில் கார்த்திகேயா முருகா குவாலிஃபைடு, இன்னொரு மண்டலத்தில் முருகா கந்தசாமி குவாலிஃபைடு, இன்னொரு மண்டலத்தில் கந்தசாமி கார்த்திகேயா குவாலிஃபைடு. அந்த மாதிரி 39 மாவட்டங்களிலும் வெறும் இவர்கள் மட்டுமே குவாலிஃபைடு. ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இதற்கான ஒரு புகாரையும் நம்ம அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்களே பார்க்கலாம் அந்த மாதிரி எப்படி இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கார்த்திகேயா கந்தசாமி, கார்த்திகேயா கந்தசாமி, கார்த்திகேயா கந்தசாமி, இது ஒவ்வொரு மாவட்டம். முருகா கந்தசாமி, இது விருதுநகர், இது கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல். ஸோ இந்த மாதிரி தான் அனைத்து 39 மண்டலங்களையும் இப்படி தான் நடக்குது. அப்போ கடைசியில் யார் வின் பண்ணுறது? கந்தசாமி, கார்த்திகேயா, கார்த்திகேயா, இந்த 3 நிறுவனத்தில் யாரோ ஒரு நிறுவனம் தான் ஒவ்வொரு மண்டலத்திலையும் வின் பண்ணதா சொல்றாங்க. அப்போ போட்டி போட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஆரம்ப கட்டத்திலே இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்க்கலாம், இப்போ மாரிமுத்து டிரான்ஸ்போர்ட்ஸ்னு இருப்பாங்க. மாரிமுத்து இப்போ மணிவண்ணன் டிரான்ஸ்போர்ட்டு, வெங்கடேஸ்வரா லாரி சர்வீஸ், இவங்க 2 பேரும் டிரான்ஸ்போர்ட், இவங்க 2 பேரும் குவாலிஃபைடு கிடையாது. கந்தசாமி முருகா மட்டும்தான் குவாலிஃபைடு டெக்னிக்கல் பிட்ல. கடைசியில் வின் பண்றது கந்தசாமி இருக்கும். டிரான்ஸ்போர்ட் பேர் வச்சிருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஓடிட்டு இருக்கிறவங்க டிஸ்குவாலிஃபைடு. அப்போ இந்த நோக்கம் எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்ற 288 ரூபாய் தான் ரேட்டு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் 8 கிலோமீட்டர் ஓட்டுவதற்கு, இந்த லாரி ஓட்டுவதற்கு. இதுதான் டெண்டர் கமிட்டி ஃபிக்ஸ் செய்யக்கூடிய ஒன்று. இந்த டெண்டர் கமிட்டியில் மத்திய அரசாங்கத்துடைய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய இடியும் இருக்கிறாங்க. மாநில அரசுலேருந்து 4-5 அதிகாரிகள் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுட் செக்ரட்டரி இருக்கிறாங்க, அதற்கு பிறகு எம்டி இருக்கிறாங்க, சிவில் சப்ளைஸ்லேருந்து ஜிஎம் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் சேர்ந்து தான் 288 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டெண்டரை முடிவு செய்யும்போது இந்த நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய கொட்டேஷன், ஏன்னா ஒரு கார்த்திகேயம் கந்தசாமி ஒரே ஆள் தான். இப்போ வேறு வேறு ஆட்கள்னு என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் 288 ரூபாய்க்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, அப்போ நாம 280 ரூபா போடுவோம்னு ஒருத்தர் முடிவு பண்ணுவார். இன்னொருத்தர் இல்லை எனக்கு அது கட்டுப்படி ஆகாது 290 ரூபான்னு போடுவார். அப்போ 280 ரூபா போட்டவர் கட்டுப்படி ஆகுது, அவர் தான் இருக்கிறதே குறைவாக சொன்னார்னு சொல்லி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் கார்த்திகேயாவும் கந்தசாமியும் ஒரே ஆளுங்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணா ரேட்டு போடலாம், நீ இவ்வளோ போடு நான் அவ்வளோ போடுறேன்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட 598 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அவங்களுக்கு டெண்டர் வழங்கப்படுகிறது. டபுள் த ரேட், 310 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அதிகமாக இவங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் வழங்கப்படும் போது மாவட்ட அளவில் அந்த லாரி அன்று வரை யார் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள், அந்தந்த மாவட்டங்களில் கொட்டேஷன் பேசிஸ்ல ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கங்க இருக்கிற லாரி ஓனர்ஸை வச்சு அவர்கள் 300 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கிறாங்க, 320 ரூபாய்க்கு தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு மெட்ரிக் டன். கொட்டேஷன் பேசிஸ்லேயே 320 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஓப்பன் டெண்டர் போட்டீங்கன்னா இன்னும் காம்படிஷன் வரும், இன்னும் குறையும். கொட்டேஷன் என்னன்னா, ஒரு அதிகாரி அவருக்கு பிடித்த ஒரு 3 பேரை கூப்பிட்டு ஒரு ரேட் கொடுங்கன்னு சொல்லி வாங்குறது. அது எப்பவுமே ஒரு 20 ரூபா 30 ரூபா கூட தான் இருக்கும். ஏன்னா அதுல தான் இவங்க அவங்களுக்குள்ள லோக்கல் லெவல்ல பண்ணிக்கக்கூடிய கரப்ஷன் இது. அப்போ இதுக்காக தான் ஓப்பன் டெண்டர் விடணும். ஓப்பன் டெண்டர் விடும்பொழுது பலர் போட்டி போடலாம், ஒருத்தருடைய ரேட் இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. ஆனால் இவங்க கண்டிஷனை எப்படி வைக்கிறாங்க, வேற யாரும் குவாலிஃபை ஆக முடியாது. இப்போ இதன் மூலமாக கிட்டத்தட்ட மெட்ரிக் டன்னுக்கு 310 ரூபாய் என்றால் அரசாங்கம் ஒரு வருடத்திற்கு 30 லட்சம் டன்னிலிருந்து 40 லட்சம் டன் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றோம்னு அரசாங்கம் சொல்றாங்க. ஒரு நெல் மூட்டை 4 முறை ட்ரிப் அடிக்குது மினிமம். அப்ப 4 முறை ஒரு 30 லட்சம் டன் 4 முறை ட்ரிப் அடிக்குது அப்படின்னு நீங்க போடுறீங்க. இல்ல 40 லட்சம் டன் 4 முறை ட்ரிப் அடிக்குதுன்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி கணக்கு வெவ்வேறு சினாரியோ போட்டுட்டு எப்படி 600 கோடியிலிருந்து 1200 கோடி வரை அரசாங்கத்துக்கு இதில் இழப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. சராசரியாக 992 கோடி ரூபாய் சராசரியா அரசாங்கம் கிளைம் பண்றது. இந்த வருஷம் நாங்கள் 40 லட்சம் டன் ப்ரொக்யூர் பண்றோம்னு அரசாங்கம் கிளைம் பண்றாங்க. 4 ட்ரிப்புங்கிறது சராசரியான போகக்கூடிய ட்ரிப்பு. அதை வைத்து கணக்கு பண்ணா 992 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு இழப்பு. இப்போ இதுல தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா, சரி இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு நடக்குது, இதை நீங்க ரத்து செய்யுங்கன்னு சொல்லி நம்ம அரசாங்கத்துக்கு அனுப்புறோம். இதன் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு அனுப்புறோம். எந்த பதிலுமே இல்லை. இப்போ நாங்க அடுத்த கட்டமா நாங்க என்ன சொல்றோம்னா, ஜூன்ல மாசம் நான் திரும்ப இன்னொரு லெட்டர் அனுப்புறேன். அந்த லெட்டர்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க மினிமமா சில விஷயங்களையாவது பண்ணுங்க. என்னன்னா, இப்போ இந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் டெண்டர் நோட்டீஸ்லயே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது ஜூலை 2023 முதல் ஜூன் 2025 வரை நீங்க பாக்குறீங்க இல்லையா?
அதுதான் 9/6/2023 அன்று இவங்க டெண்டர் முதல்ல பப்ளிஷ் பண்ணும்போது இதுதான் டெண்டர் நோட்டீஸ். இந்த நோட்டீஸை தான் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. வெவ்வேறு பேப்பர்லாம் உங்களுக்கு வந்து இந்த டெண்டர் நோட்டீஸ் தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை வந்து அப்பட்டமாக இது பாக்குறீங்க நீங்க தஞ்சாவூர் ரீஜன் உதாரணத்துக்கு. இப்போ அப்பட்டமாக அதே தஞ்சாவூர் மண்டலத்துக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கந்தசாமி அண்ட் கோக்கு 1/7/2024 முதல் 2 ஆண்டுகளுக்கு போக்குவரத்து ஒப்பந்ததாரர் நியமனம் செய்வது தொடர்பாக தினசரி நாளிதழில் விளம்பரம் செய்ய அறிவுறுத்ததின் அடிப்படையில் தினசரி நாளிதழில் விளம்பரம் செய்யப்பட்டு அப்புறம் டெண்டர் திறக்கப்பட்டு, ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாளிதழில் 2024 ஜூலைலேருந்து 2 வருஷத்துக்கு கொடுப்பதாக அட்வர்டைஸ் பண்ணதாக பொய் சொல்றாங்க. டெண்டர் நோட்டீஸ்ல ரொம்ப தெளிவாக இருக்கிறது ஜூன் 2023 முதல் 2025 வரை தான். ஆனால் 26 வரை பணியாணை கொடுக்குறாங்க. இது டெண்டர்ல விதியையே மீறின ஒரு விஷயம். நேரடியாக நான் என்ன சொல்றேன், இந்த விதிமீறலை வைத்தாவது ஜூன் 2025 இதை முடிங்க. அப்போ ஒரு 400-500 கோடியாவது சேமிக்க முடியும். இப்பொழுது நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா கூட 400-500 கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணம், இது எளிய மக்களுடைய பணம். அவங்க வந்து இன்னைக்கு 20ஆம் தேதி போனால் ரேஷன் கடையில் பொருள் கிடைக்கிறது கிடையாது. அடிச்சுக்கிட்டு முதல் ஒரு வாரத்துக்குள்ளேயே போகணும். ஏன் போகணும்? இப்போ உங்களுக்கு இவ்வளோ கிலோ சர்க்கரை, இவ்வளோ கிலோ பருப்பு, இவ்வளோ கிலோ அரிசி எல்லாம் உங்களோட என்டைட்டில்மெண்ட்டு. அப்போ உங்கள் கார்டுக்கு இருக்கு. இப்போ ஒரு ரேஷன் கடை இருக்குன்னா அந்த ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய எவ்வளோ மக்கள்னு அரசாங்கத்துக்கு தெரியும். ஒவ்வொரு கார்டுக்கும் என்னென்ன என்டைட்டில்மெண்ட்னு அரசாங்கத்துக்கு தெரியும். அப்போ ஒரு கார்டு வைத்திருப்பவர் அவர் முதல் நாள் போனாலும் அவருக்கு பொருள் கிடைக்கணும், 30வது நாள் போனாலும் அவருக்கு பொருள் கிடைக்கும். நிறைய டைம் வந்து போனா இது இல்ல அது இல்ல அது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த துறையில் ஒதுக்கப்படக்கூடிய பணத்தில் பெரிய அளவு பணம் இது போன்ற கிறிஸ்டி ஊழல் போன்ற பல ஊழல்கள் மூலமாக ஊழல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மீதி பணத்துல தான் அவங்க பொருட்களை வாங்குறாங்க. அப்போ வாங்கக்கூடிய பொருட்கள் குறைவாக இருக்கிறது, ரேஷன் கடைக்கு அனுப்பக்கூடிய பொருட்கள் குறைவாக இருக்கிறது. அப்போ தேவையான அளவை விட குறைவான அளவு ரேஷன் கடைக்கு அனுப்பப்படும் பொழுது முதல் ஒரு வாரத்தில் போய் அடிச்சுக்கிட்டு வாங்கினா தான் நமக்கு பொருள் கிடைக்கும். அதுக்கு பிறகு போனால் பொருள் கிடைக்காதுன்னு மக்களும் மிகப்பெரிய நீங்கள் நார்த் சென்னையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கடையில் ஒரு அடிதடியாக நடக்கும். போலீஸ்காரங்களை நிப்பாட்டி வச்சு லத்தி பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நாம் அரசாங்கத்துக்கிட்ட இப்படி ஒரு கோரிக்கை வைத்தும் அவர்கள் நிராகரித்திருக்கிறாங்க. நிராகரிச்சது மட்டும் இல்லாம அந்த எம்டி வந்து ஜூலை 2 இப்போ 2025 அன்னைக்கு ஒரு கடிதம் தேதியிட்டு கடிதம் வந்து முதலமைச்சருக்கு அனுப்புறாரு. சிவில் சப்ளைஸோடைய எம்டி அவர் என்ன அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா, நீங்களே பார்க்கலாம். 131 பேர் போட்டி போட்டாங்க. 78 போக்குவரத்து நிறுவனங்கள் ஒப்பந்த வடிவங்கள் மண்டல கூர்ந்தாய்வு செய்யப்பட்டது. 39 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 131 நிறுவனங்கள் போட்டி போட்டாங்க. அதுல முதல்ல 50 அவங்க குவாலிஃபை ஆகல, தேர்ச்சி ஆகல, திறன்லயே வெளியே தள்ளிட்டோம். மீதி 78 பேர் நாங்க எடுத்து அவங்களுடைய இதை சொல்லணும்னா ஒப்பந்த விலைப்புள்ளிகள் மட்டுமே மண்டல, ஸோ விலைப்புள்ளிகளை 78 பேருக்கு 78 நிறுவனங்களுக்கு திறந்திருக்கிறோம். அதுல 39 நிறுவனங்களுக்கு நாங்க ஒப்பந்தம் வழங்கியிருக்கிறோம் 39 மண்டலங்கள்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் உங்களுக்கு காமிச்சேன் 3 நிறுவனங்களுக்கு தான் 39 மண்டலங்களையும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ஒரு IAS அதிகாரி 39 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டதுன்னு அப்பட்டமா ஒரு IAS அதிகாரி பொய் சொல்லி முதலமைச்சருக்கே கடிதம் அனுப்புறாரு. எனவே இந்த புகார் மனுவில், அதாவது நம்ம கொடுத்த புகார் தெரிவித்த அனைத்து புகார்களும் உண்மைக்கு புறம்பானதுன்னு அனுப்புறாரு. இது வந்து கேன் யூ பிலீவ், ஒரு IAS ஆஃபீஸர் முருகேஷ் IAS இன்சார்ஜ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்கிறார். அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இவ்வளவு பெரிய கூட்டு சதியில இந்த ஊழல்ல இருக்கும் பொழுது உங்களுடைய பெயர் எதற்காக சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனாக இருக்கணும்? கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் என்று மாற்றிடுங்க, தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த போர்டோட இன்வெர்டர் போர்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு போர்டு தமிழ்நாடு கிறிஸ்டி வாணிப கழகம், தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் சொல்லி இவர் தான் குமாரசாமி, இவங்க 2 பேர் தான் அவருடைய ஊழலை காப்பாற்றுவதற்காக ஊழலுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி நீங்க மாத்திருங்க. சம்பளம் வந்து நேற்றைய தினம் முதல் ஜூலை 10 முதல் எங்களுடைய வரிப்பணத்தில் இன்னும் சம்பளம் வாங்க வேண்டாம், கிறிஸ்டியிடமே நீங்கள் சம்பளத்தையும் சேர்த்து வாங்கி கொள்ளுங்கள்
அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நேற்றைய தினம் என்ன பண்ணுறோம், ஒரு போர்டு இதே மாதிரி பெயர் பலகை வந்து ஒன்று எடுத்துகிட்டு போய் போர்டை நீங்கள் மாற்றிருங்க தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் சொல்லி போர்டை எடுத்துகிட்டு போய் எம்டி கிட்ட கொடுக்கறதுக்காக போகிறோம். ஆனால் அதன் வாசலிலேயே நிப்பாட்டப்பட்டு பேரிகேட்லாம் போட்டு ஏதோ 50-100 போலீஸை குவித்து ஏதோ பெரிய தப்பு செய்யறது, நம்ம ஏதோ தப்பு செய்தது போல அவர்கள் நம்மளை அரெஸ்ட் பண்றாங்க. நம்ம கேள்வி என்னன்னா, இதுதான் இவர்கள் இவ்வளவு ஊழல் செய்வதால், இவ்வளவு திருட்டு வேலை செய்வதால் உண்மையை நாம் பேசும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உண்மை வந்து சுடும் எப்பவுமே. அந்த உண்மையை நீங்கள் போய் அவர்களிடம் அவர்கள் முகத்தின் முன் இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கிறதே, நீங்க கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் மாத்திக்கோங்க அப்படின்னா அவங்களால இதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை. என்னை உட்கார வைத்து சொல்ல வேண்டியதானே, என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க, இந்த ஒப்பந்தத்துல என்ன நியாயமா நீங்க பண்ணியிருக்கிறீங்கிறத, உங்க பக்கம் ஏதாவது நியாயம் இருந்தா என்னை உட்கார வைத்து நீங்கள் சொல்லியிருக்கலாமே. உள்ள வரவழைச்சு, இல்லப்பா இந்த மாதிரி போர்டு நாங்க இல்லை, நாங்க தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்லாம் இதுல எதுவும் ஊழல் நடக்கல பாருங்க அப்படின்னு நீங்க உங்க தரப்பு நியாயத்தை சொல்லலாம். ஆனால் அது சொல்வதற்கு தவிர, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுல இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு, அவர்கள் எல்லாம் இன்வால்வ்டா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால வாசல்லையே போலீஸை நிப்பாட்டி வைத்து உள்ளேயே வர விடாமல் கைது செய்து ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் வச்சு ஈவினிங் 6 மணி 6:30 மணி வரைக்கும் மண்டபத்தில் அடைத்து அதற்கு பிறகு வெளியே விடுறாங்க. ஸோ இது இந்த ஊழல் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு பயந்து போயிடுவோம், இல்லை வந்து இதை கைவிட்டுருவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்படி கிடையாது. இன்னும் வலுவாகத்தான் இதை வந்து அடுத்த கட்டமாக நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது எளிய மக்களுடைய பணம். சமூக நீதினு நீங்கள் வந்து பிஆர் வேலை மட்டும்தான் செய்கிறீங்களே தவிர சமூக அநீதியின் உச்சம்னா அது இதுதான். ஏன்னா ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய அன்றாடம் அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள்ல அந்த பொருள் வாங்க முடியாத அளவிற்கு ஒரு ஊழல் அந்த துறையில நடக்குது, இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது அப்படின்னா அதை விட சமூக அநீதி என்ன இருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க திமுக அரசு. அப்போ இதை தான் நம்ம வந்து முன்வைத்து இந்த போராட்டம் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கலைங்க போது கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு லிங்க் இருக்குது, அதனால வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க பண்ணிட்டு நீங்கள் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி இங்கே பாருங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி பண்ணுறாங்க, நாங்கள் சொல்லி வெளியே கொண்டு வந்துமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது சொல்லாம பேசுகிறாங்க. இந்த விஷயத்தில் நாங்கள் புகார் கொடுத்திருப்பது, இந்த விஷயத்தில் நாங்கள் புகார் கொடுத்திருப்பது சிபிஐ, இடி, அப்புறம் நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கும் புகார் கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த முழு பணமும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து தான் வருகிறது. ஆனால் இந்த டெண்டர் ஒப்பந்த குழுவில் மத்திய அரசாங்கத்துடைய ஒரு அதிகாரியும் இருக்கிறார், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரும் இருக்கிறாங்க, சதன் டைரக்டர், அவர்களும் இதில் கையெழுத்து போடுகிறார். அதனாலதான் நாங்கள் சிபிஐயும் இதில் நேரடியாக உள்ள வர முடியும். ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்வால்வ்டு. இப்போ நாங்கள் ரத்து செய்வதை நீங்க ரத்து செய்யுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஊழலை பொறுத்தவரை மத்திய இன்ஃபேக்ட் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஊழல் நடக்கும் பொழுது பாஜக 2024 தேர்ச்சியாகி ஒரே வாரத்தில் அப்ரூவ் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பியூஷ் கோயல் மினிஸ்டரா இருக்கிறாரு, அது வரைக்கும் இது அப்ரூவ் ஆகல. ஆனால் பிரகலாத் ஜோஷி வந்து ஃபுட் மினிஸ்டர் ஆகிறாரு, ஆன உடனே ஒரே வாரத்தில் இந்த டெண்டருக்கு 598 ரூபாய் ரேட்டுக்கு மத்திய அரசாங்கத்தால் அப்ரூவல் கொடுக்கப்படுகிறது. மாநில அரசாங்கம் அதற்கு பிறகு டெண்டரும் இவர்களும் கொடுத்து விடுகிறார்கள். பிரகலாத் ஜோஷி வந்து கர்நாடகாலேருந்து வர்றாரு. இன்ஃபேக்ட் கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் எலெக்ஷன் போது கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் பிஜேபி கர்நாடகாவுக்கு டொனேஷன் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான ஆதாரத்தையும் நாங்கள் இத்துடன் இணைத்துள்ளோம். இது எல்லாத்தையும் இணைத்துதான் இதை கொடுத்திருக்கிறோம். அதனால பல ஊழல்கள் இப்போ இன்னைக்கு நீங்க எந்த நியூஸ் சேனல்ஸ் பப்ளிஷ் பண்ணல. நியூஸ் சேனல்லாம் பாத்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி ஊழல் வந்து எடுத்து பூதாகாரமா ஆக்கிடுவாங்க. அரசியல் கட்சிகள் பாத்தீங்கன்னா யாருமே வந்து பேசல. என்ன ஏடிஎம்கே பேசணும், ஏடிஎம்கே டைம்ல கிறிஸ்டியோடைய ஊழல் மிகப்பெரிய அளவில் பருப்பு சக்கர பாமாயில நடந்தது. இப்போ இந்த ஊழலிலேயே பிஜேபி அரசுக்கும் பங்கு இருக்கிறது. அதனால இவர்கள் யாருமே இதை பேசுவதற்கு தயாராக இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இது பொதுமக்கள் தான் இன்னைக்கு வந்து மீடியால வந்து டெய்லி இவரோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாரா, அவரோட அலையன்ஸ் ஃபார்ம், பொலிட்டிக்கலாக மட்டும்தான் இந்த விவாதங்கள் போய்கிட்டே இருக்குது தவிர உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல கேள்வி எழுப்பினாதான் அரசாங்கத்துக்கு ஒரு பயம் வரும். அரசாங்கத்துக்கு மக்கள் பிரச்சனையில இது போன்ற ஊழல்கள் நடக்குதுன்னு கேள்வி எழுப்பும் போதுதான் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ நேற்றுக்கு நடந்தது இப்போ நீங்க யூடியூப் சேனல் வந்திருக்கீங்க, இந்த மாதிரி பல யூடியூப் சேனல்கள்ல தான் இது பேச்சு பொருளாகிறது தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எல்லாரும் வந்தாங்க, அங்க எல்லாரும் வந்தாங்க. ஆனால் அவர்களை போட விடாமல் ஒரு கைது நடந்திருக்கிறது.
அப்படி இருந்தும் கூட அவங்கள போட விடாமல் பண்ணியிருக்கிறாங்கன்னா எவ்வளவு ப்ரெஷர் வந்து இவங்க மீடியா மேலே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இது காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து 565 பக்க ஆதாரங்களோட நம்ம இதை கொடுத்துருக்குறோம். 565 பக்க ஆதாரங்களோட நம்ம கொடுத்துருக்குறோம். எல்லா தகவல்களையும் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் இங்கே பார்க்கலாம். கிறிஸ்டி ஃப்ரைகிராம் பிஜேபி கர்நாடகாவுக்கு கொடுத்தது 5 கோடி ரூபாய் டொனேஷன். ஸோ அவர்கள் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? மொத்தமாக 12.5 கோடி ரூபாய் பிஜேபிக்கு டொனேஷனாக கொடுத்துருக்கிறார்கள். அவர் ரெய்டு செய்யப்பட்ட அப்புறம் கிறிஸ்டி ஃப்ரைகிராம் இன்கம் டேக்ஸ் ரெய்டு செய்த பிறகு அந்த காலகட்டத்திற்கு பிறகிலிருந்து 12.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க டொனேஷனா. அப்போ இது ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஊழல்கள் நம்ம மேலளவில் தான் எல்லாம் இந்த ஃபைட் எல்லாம் மேலளவில் பார்க்குறோம், சூப்பர்ஃபிஷியல் அளவில் பொலிட்டிக்கலாக பார்க்குறோமே தவிர அடியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஊழலில் கைகோர்த்து இருக்கிறார்கள். அப்போ அதுதான் வந்து இன்னைக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே சார், நீங்கள் எல்லா ஆட்சியுமே வந்து பார்த்துட்டு வரீங்க, ஊழல்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அதிமுக ஆட்சி கம்பேர் பண்ணும்போது திமுக ஆட்சி எப்படி இருக்கு? கம்பேரிஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு? சரி, நான் கம்பேர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அனைத்து துறைகளுடைய ஊழல்களையும் நான் பார்த்ததில்லை. நாங்கள் எங்கெல்லாம் எங்களுக்கு தகவல்கள் வருகிறதோ அதை வைத்து தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதிமுக ஆட்சி காலத்திலும் நிறைய ஊழல்கள் நடந்தது. மின்சார வாரியத்தில் அதானி நிலக்கரி இறக்குமதி ஊழல்களிலிருந்து ஆரம்பித்து, சாலை ஊழல்களிலிருந்து ஆரம்பித்து, கார்பரேஷன்ல அந்த மாதிரி பல ஊழல்களை வந்து நம்ம பார்த்தோம். ரேஷன் ஊழல்கள் எல்லாமே நம்ம வந்து புகார் செய்திருக்கோம். அப்போ திமுக ஆட்சியிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஹைவேஸ்ல ஆரம்பிச்சு கார்பரேஷன்ல நாங்கள் அந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வந்திருக்க மாட்டோம் திமுக ஆட்சியில். ஏன்னா வந்து கார்பரேஷன்ல ஓரளவு பெரிய அளவுல ப்ரெஷர் போட்டு கார்பரேஷனை ஓரளவுக்கு மாற்றினோம். அதனால சரி கார்பரேஷன்ல வந்து நம்ம வேற துறைகள்ல வந்து கவனம் செலுத்துவோம், ஹைவேஸ் எல்லாம் வந்து கவனம் செலுத்துவோம். ஆனா இப்போ கடந்த ஒரு 6 மாசமா கார்பரேஷனை விட்டீங்க நீங்க, அவரு ரொம்ப இன்னும் மோசமாயிட்டு இருக்கு வாங்க அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி நம்மளால வந்து ஒரு இயக்கமாக எவ்வளவு துறைகளை பார்க்க முடிகிறதோ அவ்வளவு ட்ரை பண்றோம். ஹைவேஸ்ல இங்க வந்து ஊழல்கள் மிகப்பெரிய அளவில் நடக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். மின்சார வாரியத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்கள் நடக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ரேஷன் துறையில மிகப்பெரிய ஊழல்கள் வந்து நடந்துட்டு இருக்கிறது. உயர்கல்வியில் அண்ணா பல்கலைக்கழகம் போலி பேராசிரியர் ஊழல். ஸோ இது மாதிரி 2 ஆட்சியிலையுமே மிகப்பெரிய ஊழல்களை வந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம வந்து துறை ரீதியாக சில மாற்றங்களை, இப்போ உதாரணத்துக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த அந்த ரேஷன்ல பருப்பு சக்கர பாமாயில் ஊழல் இங்கு இப்பொழுது நடக்காமல் இருப்பதற்காக சில மாற்றங்கள் டெண்டர் ரீதியாக கொண்டு வந்தோம். அந்த கண்டிஷன் மாற்றும் போது கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் அதில் மட்டுமே 2,800 கோடி ரூபாய் சேவ் பண்ணியிருப்போம். அந்த கண்டிஷன் எல்லாம் மாதிரி பல பேர் போட்டி போடக்கூடிய ஒரு நிலை உருவாக்கி கிறிஸ்டின் நிறுவனம் மட்டுமே டெண்டர் எடுக்க முடியும்ன்ற நிலையை மாற்றி இருக்கிறோம். அப்போ அதனால அங்கே சேவிங் வருது. ஆனால் அதே கிறிஸ்டின் நிறுவனத்துக்கு வேற டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ங்கிற பேரில் 922 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஊழல்கள் அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் மாற்றங்களுக்கான எந்த ஒரு எஃபர்ட்டுமே கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இல்லை. இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நடக்கக்கூடிய இந்த கொலைகளை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த உதாரணத்திற்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் கொல்லப்பட்டாங்க அதிமுகவில். இப்போ வந்து அஜித்குமார் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த 5 ஆண்டு காலத்தில் போலீசிங்கில் எப்படி வந்து போலீஸ் பிஹேவ் பண்ணணும், அரசியல் சாசனத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ முக்கியம், அவர்கள் தவறு செய்தால் அவர்கள் மீது அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புடைமை கொண்டு வருவது எவ்வளவு முக்கியம். அப்போ இதற்கான அடிப்படை வேலைகள் காவல்துறையில் ஏதாவது நடந்திருக்கிறதா அப்படின்னா கிடையாது. இப்போ ஒரு முதலமைச்சருக்கு பதில் இன்னொரு முதலமைச்சர் வந்துடுறதுனால அடியில் எதுவும் மாற போகிறது கிடையாது. அதற்கான ஒரு எஃபர்ட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு உள்துறை அமைச்சராக பெரிய அளவில் எடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. ஸோ அடிப்படையில் சிஸ்டம் அப்படியே தான் இருக்கு. ஸோ நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங். ஈவன் ஏடிஎம்கே ஊழல் மேலே கூட இன்னைக்கு டிஎம்கே நிறைய ஊழல்கள் ஆக்ஷன் எடுக்காமலே இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், சிஸ்டம் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இல்லை, போக போக இன்னும் தேய்ந்து கொண்டே போகக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே சார், இப்போ இந்த 992 கோடியில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து நாங்கள் அஃப்கோர்ஸ் கோர்ட்டுங்கிறது ஒரு இறுதியாக நாங்கள் போவோம். அது கோர்ட்டுக்கு போனால் தான் சில விஷயங்கள் நடக்கும். எஃப்ஐஆர்லேருந்து பல விஷயங்களுக்கு நாங்கள் நீதிமன்றம் போய் தான் ஒவ்வொரு வழக்கும் எஃப்ஐஆரை போடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அது ஒரு பக்கம். ஆனால் மற்றொரு புறம் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனால் அது வருடக்கணக்கில் ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பருப்பு சக்கர பாமாயிலேயே நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணி நீதிபதி அவர்கள் என்னப்பா இவ்வளோ ஆதாரம் கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு மேலேயா ஸ்பூன் ஃபீடாக பண்ண முடியும்னு லஞ்ச ஒழிப்புத்துறையை பார்த்து கேட்டாங்க. அப்படி கேட்டும் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை எங்களுக்கு ஒரு 6 மாத அவகாசம் கொடுங்கன்னாங்க. 6 மாத அவகாசம் கொடுத்தும் கூட அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை.
அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இப்போ 1.5 வருஷம் அந்த கேஸ் ஃபைல் பண்ணதுலேருந்து ஆகிப்போச்சு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து வருடக்கணக்கில் ஆகக்கூடிய ஒரு வேலையாக ஒரு பக்கம் இருக்குது. நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, இப்போ நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா கூட 400-500 கோடி ரூபாய் சேமிக்க முடியும். அதனால முதல்ல இவங்களை வந்து இந்த டெண்டரை இத்துடன் நிறுத்த வைப்பதற்கான வேலைகளில் நம்ம அழுத்தம் கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் நான் போவேன். இப்போ புது எம்டி ஜாயின் பண்ணுறாருன்னு நாங்கள் மண்டே அவரையும் போய் பார்ப்போம், சந்திப்போம். நம்மளுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் நாம சந்திச்சு தான் ப்ரெஷர் போடணும். அவங்க இல்லைங்க நான் கிறிஸ்டிக்கிட்டே மட்டும் சம்பளத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க போகிறத நிப்பாட்டிடுவோம். அதனால அவர்கள் ஒரு முடிவுக்கு வரட்டும், யார்கிட்ட இந்த சம்பளம் வாங்கணுங்கிறது அவங்க கையில் இருக்கு. அவங்க அந்த முடிவுக்கு வந்து சொல்லட்டும். அதனால இந்த மாதத்துல நான் எப்படியாவது இந்த ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே சார், உங்களோட இந்த போராட்டம் வெற்றி பெறணும்னு வேண்டிக்குவோம் சார். உங்கள் பொன்னான இந்த இளைய பாரத மேல் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. நன்றி.